Hello students, welcome back. So இன்னைக்கு நம்ம BB ஆன்லைன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம trigonometry தான் பார்க்க போறோம். Trigonometryல நம்ம பர்టిక్యుலரா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா is the standard angles value அதுதான் பார்க்க போறோம். So trigonometric standard angles அதுதான் நம்ம பார்க்க போறோம். So standard angles or otherwise is the table. So அந்த tables அதான் பார்க்க போறோம். So எப்படி பார்க்க போறோம்? So first வந்து radians. So radians னா என்ன? So radians means is the pi. So அதை நம்ம டிகிரியா எழுதணும் அப்படின்னா it's a 180 degree. So pi அப்படின்னா 180 degree ன்னு அர்த்தம். So அந்த pi by 2 அப்படின்னா this is the pi by 2 is the radians. அப்ப டிகிரியில எழுதணும் அப்படின்னா 90 degree. So அப்போ அதே மாதிரி ஒரு டேபிள்ல எழுதணும். So இன்னும் வேற என்ன இருக்குது அப்படின்னா it's a pi by 3. So pi by 3 அப்படின்னா so it is the 60 degree which means pi இருக்கிற இடத்துல 180 போட்டு 3ஆல வகுத்தீங்க அப்படின்னா it's 60 degree நம்மளுக்கு வந்துரும். And then a pi by 4 equal to பாத்தீங்கன்னா it's a 45 degree. அதே மாதிரி it's a pi by 6 அப்படின்னா it's a 30 degree. So radians equal to degree. So pi by 6 equal to 30 degree. So இன்னும் அதிகமா போனோம் அப்படின்னா என்ன it's a 3 pi by 2 equal to it's a 270 degree. And final it's a 2 pi equal to is the 360 degree. So இதுதான் it's a standard angles அதாவது radiansக்கு corresponding degree எழுத முடியும். ஓகேங்களா? So radians பைனா 180 அப்படின்னு எழுதலாம். 180 degree அப்படின்னா பையனும் நம்ம எழுதலாம். இப்பதான் நம்ம டேபிளுக்கு வர போறோம். ஸோ டேபிள்ஸ் எப்படி நம்ம ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ ரேடியன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம மேல எழுதிக்க வேண்டியதான். ஸோ ரேடியன்ஸை மேல எப்படி எழுதலாம்? ஸோ ரேடியன்ஸ் வந்து 0 அண்ட் பை பை 4 ஃபர்ஸ்ட் பை பை 6 and then pi by 4 and then a pi by 3 and then a pi by 2 and then pi and then a 3 pi by 2 and then it's a 2 pi. So இதுதான் it's a radian. இந்த radiansக்கு corresponding degree என்ன? அதுக்கு degree என்ன அப்படின்னா it's a 0 degree, 30 degree and 45 degree and 60 degree and 90 degree, 180 degree and 270 degree and 360 degree. இதுதான் it's a corresponding degree values. ஓகேங்க சார். எப்படி சார் இப்போ நம்ம சைனுக்கு வேல்யூ எழுதுது? ஸோ சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டா எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சிருக்குது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 90 வரைக்கும் நம்ம பார்ப்போமே. ஸோ 90 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 0ல இருந்து 1 வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ 1ல பாதி இஸ் த ஆஃப். ஓகேங்களா? ஸோ ஆஃப்ல பாதி இஸ் த 1/4. ஸோ அப்போ ஆஃப்க்கு இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? இட்ஸ் 3 by ஓகேவா? ஸோ 3/4 அதாவது முக்காவை 3/4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 0 லாஸ்ட் 1 ஓகேங்களா? ஸோ 0ல இருந்து ₹1 ஞாபகம் வச்சு ₹1 பாதி பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் ஓகேங்களா? அரைனா அண்ட் அரையில பாதி பாத்தீங்கன்னா இட்ஸ் கால் ஓகே 1/4. அதே மாதிரி இந்த அரைக்கும் 1க்கும் நடுவில் வந்து ஸோ முக்கா ஸோ 3/4 அப்படின்னு. இப்போ சைன் தீட்டா அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் 0வை ஸ்கொயர் பண்ணீங்க, இந்த 0வை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் 0வை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0 1/4 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 1/4 ஸ்கொயர் பண்ணினா என்ன ஆகும்? இட்ஸ் 1/2. ஸோ 1/2 ஸ்கொயர் பண்ணினா இட்ஸ் 1/√2 அண்ட் 3/4 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 3/4 ஸ்கொயர் பண்ணினா இட்ஸ் √3/2 அப்படின்னு ஆகும். 1 ஸ்கொயர் பண்ணினா 1 அதுதான் மாறும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இட்ஸ் காஸ் தீட்டா. ஓகேங்களா? சோ காஸ் தீட்டா இது எப்படி சார் இது பண்றது அப்படின்னா ஈஸியா ஞாபகம் சைன் தீட்டாவை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. சைன் தீட்டாவை அதாவது 1 தூக்கிட்டு போயிட்டு 0ல போடுங்க அண்ட் √3/2 எடுத்துன்னு போயிட்டு இட்ஸ் 30 √3/2 அண்ட் 1/√2க்கு 1/√2 அப்படியே தான் வரும். அண்ட் 30 டிகிரியில் இருக்கிறத தூக்கிட்டு போயிட்டு 60 டிகிரி எழுதுங்க. இட்ஸ் 1/2 அண்ட் தென் 0 அப்படின்னு ஆயிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் tan தீட்டா. So tan theta என்ன ஆகும்? So நம்மளுக்கு தெரியும் so interrelations tan theta equal to sin by cos அப்படின்னு. அப்போ sin by cos அப்படின்னா இந்த 0/1 equal to anything 0 ஓகேவா? 0/1 equal to 0. So next என்ன 1/2 divided by √3/2 அதை டிவைட் பண்ணீங்க. ஸோ இது அப்படியே நடுவில் ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா 1/2 divided by √3/2 போட்டீங்க. சோ கோடு நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா சோ என்ன ஆகும்?
So the final answer கடைசியா என்ன வரும் அப்படின்னா இட்ஸ் 1/√3 அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி இந்த 45 டிகிரி ஒரு கோடு போட்டீங்க. ஸோ 1/√2 டிவைட் பை 1/√2 ரெண்டுமே டிவைட் பண்ணா என்ன ஆகும்? the answer is 1. அப்போ tan 45 வந்து நம்மளுக்கு 1 வருது. ஸோ அதே மாதிரி √3 டிவைட் பை 2 √3/2 டிவைட் 1/2 போட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வர ஆன்சர்ஸ் வந்து √3. ஏன்னா 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா √3. ஸோ அப்போ 1/0 இஸ் 1/0 அப்படின்னா இட்ஸ் இன்ஃபினிட்டி. அப்படி இல்லைன்னா இட்ஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஸோ நாட் டிஃபைன்ட், இன்ஃபினிட்டி ஆர் டிஃபைன்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எழுதணும். ஸோ இன்ஃபினிட்டி எழுதிக்க வேண்டியதான். சோ அப்ப tan θ கண்டுபிடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? சோ நெக்ஸ்ட் tan θ எழுதியாச்சு. tan θ க்கு அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா cot θ. சோ cot θ. சோ cot θ என்ன நம்மளுக்கு தெரியும். சோ cot θ equal to what? So cot θ equal to 1/tan. Cot θ equal to 1/tan. அப்போ tan 1 divided by tan ஓட values போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? So 1/0 is infinity and 1/√3 is a √3 and 1/1 is 1 and √3 1 divided by √3 is a 1/√3 and 1/infinity is 0. This is the cot θ. ஓகேங்களா? So இது cot θ. And next secant θ. So secant θ. So first இங்க நம்ம எழுதிக்கலாம் 0 degree. So 30 degree and 45 degree and 60 degree and 90 degree. So 180, 270 degree and 360 degree. So அப்ப secant θ க்கு நம்ம என்ன எழுதணும்? secant θ. So secant θ equal to என்ன நம்மளுக்கு தெரியும்? secant θ equal to 1/cos. secant θ equal to 1/cos θ. அப்போ cos ஓட வேல்யூ உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா so 1/cos போடுங்க பார்க்கலாம். So 1/0 அப்படின்னா 1 and 1/√3/2 அப்படின்னா இட்ஸ் 2 divided by √3 அப்படின்னு ஆகும். So 45 டிகிரி வந்து 1/√2 cos. அத 1/1/√2 போட்டீங்கன்னா இட்ஸ் √2 and then 2 and 0. ஓகேங்களா? 1/0 ஏன்னா cos 90 is 0. So 1/0 is infinity இல்லைன்னா not defined அப்படின்னு எழுத வேண்டியதுதான். So secant முடிஞ்சாச்சு. அடுத்தது cosecant. So cosecant θ. So cosecant θ னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். So cosecant θ equal to 1/sin θ. sin ஓட வேல்யூ எல்லாமே வந்து 1/. அப்போ ஃபர்ஸ்ட் sin ஓட 0 என்னன்னா 0. அப்போ 1/0 equal to infinity, not defined. And then it's a 1/√2. So 1/2. So அந்த 2 நம்ம 1/1/2 போட்டோம்னா it's a 2 and 45 degree is a √2 and 60 degree is a 2/√3 and sin 90 is 1 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். So அது 1/1 போட்டீங்கன்னா 1. So அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. So அடுத்தது என்ன அப்படின்னா it's a 1/180, it's a 270 and 360. So இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா? So அப்போ 180 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா it's a 0. So sin 180 is 0 and then sin 270 is a -1 and 2 pi is a 360 degree is 0. So அப்போ cos என்னது? So cos என்னன்னு நம்மளுக்கு தெரியும். So அது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னு சொல்றோம். ரிவர்ஸ்ல எழுதணும். So which means -1 0. So 1. So இந்த மூணு கேட்டகரிக்கு so ரிவர்ஸ் இது அப்ளிகபிள் ஆகாது. So அதனால 0 -1 0 சைனுக்கு போயிடும். So -1 0 1 வந்து காசுக்கு இருக்கும். ஓகேங்களா? So and then tan θ equal to is a 0 is a infinity and 0 அதே மாதிரி வரும். And then cot θ. So cot θ க்கு என்ன வரும்? It's a infinity, 0 and infinity அப்படின்னு வரும். So இதுதான் it's a 180 cot ஓட 180, cot ஓட 270 and cot ஓட 360. And secant θ. secant θ க்கு என்ன வரும் பார்க்கலாமா? secant θ is a -1, infinity 1 and then
cosecant theta, so cosecant theta is infinity, so infinity, so -1 and infinity. So இதுல வந்து the reverse term தான் applicable ஆகாதுன்னு சொன்னேன், பட் இந்த 1/sin term இட்ஸ் நல்லாவே applicable ஆகும். ஓகேவா, நல்லாவே அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கொசக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 1/sin தான், அப்போ 1/0 இஸ் இன்ஃபினிட்டி, ஸோ 1/0 இன்ஃபினிட்டி, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்ஃபினிட்டி வந்துருச்சு, செகண்ட் டேர்ம் இஸ் -1, அப்போ 1/-1 ஈக்குவல் டு -1, அது -1 அப்படியே வந்துருச்சு. அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் 0, 1/0 இஸ் எனிதிங், ஸோ செகண்ட் ஒன்னு 0 வந்துருச்சு. சீக்கனுக்கு செக் பண்ணலாமா? சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1/cos, அப்போ காசோட தலைகீழ் தான் சீக்கன் அப்படின்னு. அப்போ இது என்ன 1/, ஸோ அப்போ 1/-1 ஈக்குவல் டு -1, ஸோ -1 வந்துருச்சு. அண்ட் செகண்ட் ஒன் காசுக்கு என்ன வந்து 0, ஸோ 1/0 இஸ் இன்ஃபினிட்டி, ஸோ அதனால செகண்ட் ஒன் இன்ஃபினிட்டி வந்துருச்சு. அண்ட் தேர்ட் ஒன் என்ன 360, ஸோ 1/1 ஈக்குவல் டு இட்ஸ் 1, ஸோ எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு இட்ஸ் a trigonometric tables ஆர் trigonometrical ratio tables அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஆங்கிள்ஸ் டேபிள், வேல்யூ டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ பிபி ஆன்லைன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எழுதி அனுப்பலாம். ஓகே, ஸோ see you on next video. Bye bye.